12வது மந்திரம். பிராணேன ரக்ஷன் அவரம் குலாயம் பகிஷ்குலாயாத் அம்ருதஸ்சரித்வா ச ஈயதே மிருதஹ யத்ர காமம் ஹிரண்மய புருஷ ஏகஹம்சக. இப்பொழுது பார்த்து வருகின்ற மந்திரங்கள் சொப்பன அவஸ்தையினுடைய சில தத்துவங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் கூறி வருகின்றன. இந்த 12வது மந்திரத்தில் ஏற்கனவே நாம் பார்த்த கருத்து கடைசி வரியில் ஹிரண்மய புருஷக ஏகஹம்சக. இந்த சொற்களெல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை விளக்குகின்றது. ஹிரண்மயக சைத்தன்ய ஸ்வரூபக, புருஷக காரியகரண சங்காதம் என்று சொல்லப்படுகின்ற ஷரீரத்திற்குள் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பவர், வியாபித்து இருப்பவர். ஏகஹம்சக ஏகமாக இருந்து அவரே எல்லா இடத்திலும் பயணம் செய்பவர். இங்கு பயணம் செய்பவர் என்று சொல்லும் பொழுது சிதாபாசனை கொண்டு வர வேண்டும். ஏக சிதாபாச ரூபமாக இருந்து கொண்டு எல்லா இடத்திலும் பயணம் செய்பவர், வியாபித்தும் இருப்பவர், பயணமும் செய்பவர். அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தால் பயணம் செய்ய முடியாது. எப்பொழுது பயணம் செய்ய முடியும் என்றால், ஓர் இடத்தில் இருந்து நாம் ஒரு இடத்தில் இல்லை என்றால் தான் பயணம் செய்ய முடியும். காற்று ஒரு இடத்துல இருந்து இனி ஒரு இடத்திற்கு பயணம் செய்கிறது என்றால், இங்கு இருக்கின்ற காற்று அந்த இடத்தில் இல்லை. அதனால தான் காற்றானது ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு வீசுகின்றது. ஆனால் ஆகாசம் பயணம் செய்யாது. காரணம் என்ன? ஒரு ஆகாசம் இனி ஒரு ஆகாசத்தை நோக்கி செல்லாது. ஆகாசம் ஏகம். அப்படி இருக்கையில் இங்கு புருஷக என்றால் எல்லா கருவிகளுக்குள்ளும் வியாபித்து இருப்பவர். ஏகஹம்சக என்றால் ஒன்றாக இருந்து பயணம் செய்பவர் என்று வரும்பொழுது சிதாபாச ரூபமாக இருந்து பயணம் செய்பவர். ஆனால் உண்மையில் இவர் அமிர்தக, மரணமற்ற சொரூபம். பிறகு மற்ற பகுதிகளெல்லாம் சொப்பனத்தை பற்றி, சொப்பனம் என்பது எப்படி நாம் அனுபவிக்கின்றோம், அதில் என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றன என்று பார்த்து முடித்தோம். பிராணேன ரக்ஷன் அவரம் குலாயம். நாம் சொப்பனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பஞ்ச பிராணன்களின் மூலமாக இந்த சரீரமானது காக்கப்படுகின்றது. காரணம், மற்ற இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கிய நிலைக்கு சென்று விடுகிறது. பிராண தத்துவமும் மட்டும் ஒடுங்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சரீரத்திற்கு குலாயம் என்று ஒரு பெயர். குலாயம் என்பது பிருத்திவியில் எது ஒடுங்குகின்றதோ அது குலாயம். இனி நாம் 14வது மந்திரம் வரை சொப்பன அவஸ்தையினுடைய சில தன்மைகள், பிறகு ஆத்மஸ்வரூபத்தை தான் பார்க்க போகின்றோம். அடுத்து 13வது மந்திரத்திற்கு செல்வோம். சொப்னாந்தே உச்சாவசம் ஈயமானக ரூபாணி தேவ குருதே பகூனி உதேவ ஸ்திரீபிஸ் சக மோதமானக ஜக்ஷத் உதேவாபி பயானி பஷ்யன். இந்த மந்திரத்தில் நம்முடைய சொப்பன சிருஷ்டியானது
எதன் அடிப்படையில் வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது. சொப்பன சிருஷ்டி எதன் அடிப்படையில் தோன்றுகிறது? நம்முடைய விருப்பம் என்று சொல்ல முடியாது. என்னுடைய சாய்ஸில் தான் சொப்பனம் வருது என்றால் கண்டிப்பாக நாம் துயரப்படுகின்ற சொப்பனத்தை பார்க்க மாட்டோம். ஜாகிரத அவஸ்தையில் வருகின்ற அனுபவங்களெல்லாம் எல்லாமே என்னுடைய சாய்ஸில் கிடையாது. காரணம் என்ன? என்னுடைய விருப்பப்படி தான் ஜாகிரத அவஸ்தையில் அனுபவம் வருதுன்னா ஒவ்வொருவரும் எதை விரும்புவார்கள்? எதையோ விரும்புவார்கள். யாரும் பயத்தையும் துக்கத்தையும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் சொப்பனத்தில் நம்முடைய விருப்பத்திற்கு மாறான அனுபவங்கள் வருவதனால் இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? சொப்பனத்திற்கு உபாதான காரணம் வாசனையாக இருந்தாலும் நம்முடைய கர்மமானது நிமித்த காரணம். அதாவது உபாதானம்ங்கிறது சம்ஸ்காரங்கள். அந்த எந்த சம்ஸ்காரம் உள்ளே இருக்கோ அதுதான் வெளியே வர முடியும். இல்லாத சம்ஸ்காரம் வராது. இப்பொழுது எத்தனையோ வாசனைகள் நம்முடைய அந்தக்கரணத்தில் காரண சரீரத்தில் இருக்கும் பொழுது எந்த வாசனை மேலே வரும், சொப்பனத்தில் எந்த வாசனை வெளிப்படும் என்பது இங்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று கர்ம, அதுதான் முக்கிய காரணம். இனி ஒன்று காமம், ஆசை. இப்போ எந்த ஆசை உள்ள நம்ம ஜாகிரத அவஸ்தையில் நாம் இருக்கும்போது எந்த ஆசை உத்பூதத்தை அடைந்துள்ளதோ, மிகவும் வெளிப்பட்டு உறுதியாக திருடமாக இருக்கின்றதோ அதன் அடிப்படையிலும், பிறகு எப்படிப்பட்ட கர்மமானது வெளிப்படுகிறதோ அதன் அடிப்படையிலும். ஆகவே சாஸ்திரம் இங்கு என்ன சொல்கின்றது? நம்முடைய பிராரப்தத்தை சொப்பனத்திலும் கழிக்கின்றோம். சொப்பன அவஸ்தையிலையும் எப்படி ஜாகிரத அவஸ்தையில் பிராரப்தம் கழியுதோ அதுபோல சொப்பன அவஸ்தையிலும் பிராரப்தமானது கழிகின்றது. அதனால தான் ஒரு கெட்ட கனவு போச்சுன்னா கிராமத்தில் சொல்லுவார்கள், ஏதோ பாவம் தொலைஞ்சது, கனவோட பாவம் தொலைஞ்சது அப்படின்னு சாதாரணமாக சொல்வார்கள். அவங்கெல்லாம் பிருகதாரண்யகம் படித்ததே இல்லை, ஆனாலும் சாதாரணமாக சொல்லுவார்கள், ஏதோ இந்த கெட்ட கனவு ஒரு பாவம் தொலைஞ்சது அப்படின்னு சொல்லி. யாராவது கெட்ட கனவுல துயரப்பட்டு கொண்டு வருத்தப்பட்டு இருந்தால் இப்படி ஆறுதல் சொல்வார்கள். நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ, பாவம் போச்சுன்னு எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்வார்கள். அப்படி இங்கு நமக்கு வருகின்ற துயரமோ பயமோ இதெல்லாம் நம்முடைய பாபம் வெளிப்படுகின்றது. பிறகு சுகம் என்ன? புண்ணியம் வெளிப்படுகிறது. அதனால் சொப்பனத்தில் சந்தோஷமான கனவு கண்டுட்டோம்னா எழுந்த உடனே என்ன நினச்சி பார்க்கணும்? கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், புண்ணியம் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அதே போல் துக்கம் வந்திருக்குன்னா பாபங்கிற பேலன்ஸும் குறைஞ்சாச்சுன்னு அர்த்தம். இவ்விதம் கர்மத்தின் அடிப்படையில் நம்முடைய சொப்பனமானது வருகின்றது. வாசனையிலிருந்து வந்தாலும் எப்படிப்பட்ட வாசனை தூண்டப்படும் என்பது கர்மத்தின் அடிப்படையில். அதுதான் இப்பொழுது பார்க்கின்றோம். மந்திரத்திற்குள் சென்றால், சொப்னாந்தே, சொப்பன அவஸ்தையில் உச்சாவச்சம் ஈயமானக. உச்சம் என்றால் மேலான தேவதா சொரூபம், அவச்சம் என்றால் கீழான. உச்சாவச்சம் என்றால் மேலும் கீழும். அதாவது நாம் சொப்பனத்தில் என்ன பண்ணுறோமா, நம்ம எரியாமல் ஒரு தேவர்களைப் போல கனவு காண்றோமா. அவச்சம்னா சொப்பனத்தில் திடீர்னு மிருகங்களாகவோ அல்லது கீழான ஜென்மத்துடன் இருப்பதாகவோ நமக்கு கனவு வருமா. அது நல்லா யோசித்து விழித்து பார்த்தா தான் தெரியும். சில சமயங்களில் கனவு கண்டன்னு தெரியும், என்னன்னு தெரியாது. ஆனால் சில கனவுகள் நமக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அப்படி சில கனவுகளில் நம்ம ஒரு தேவதையான ஒரு சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்திலிருந்து சுகத்தை அனுபவிக்கின்றோம். சில சமயங்களில் கனவில் நமக்கு திடீர்னு நகர முடியாத மாதிரி ஒரு கனவு வரும். மரமாக நிற்கிற மாதிரி வரும், செடியாக நிற்கிற மாதிரி வரும்,
அல்லது சில மிருகங்கள் போல செயல்படுவது போல் கனவு வரலாம். அது அவச்சம்னா கீழான. ஈயமானக என்றால் உருவாக்கி கொண்டு, அடைந்து, அப்படிப்பட்ட சரீரங்களை அடைந்து, நிலையை அடைந்து, அதாவது மேலான கீழான ஜென்மத்தை அடைந்து என்ன ஆகின்றது? இரண்டாவது வரியில் தேவக பகுனி ரூபாணி குருதே. இங்கு தேவக, தேவக என்றால் நமக்குள் இருக்கின்ற இந்த சைத்தன்ய சொரூபம். பகுனி ரூபாணி குருதே, பலவிதமான உருவங்களை, அதாவது அனுபவத்திற்கான உருவங்களை தோற்றி வைக்கின்றது. எங்கு? சொப்பன அவஸ்தையில். பகூனி ரூபாணின விதவிதமான, இந்த இடத்துல வாசனா ரூபாணி என்று பொருள். வாசனையினால் செய்யப்பட்ட விதவிதமான பொருள்களானது இந்த தேவனானவன். இங்கே தேவன் என்றால் சைத்தன்ய சொரூபமான, அறிவு சொரூபமான ஆத்மா. அவர்தான் இதை செய்கின்றார். ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் 2 காரணம் வேணும்னு பார்த்தோம். உபாதான காரணம், நிமித்த காரணம். இப்போ சொப்பனத்துக்கு உபாதான காரணம் வாசனை, நிமித்த காரணம் கர்மம்னு பார்த்துட்டோம். அதற்கு இதுக்கு தேவகன் இனி ஒரு காரணம். மூன்றாவது காரணம் என்ன என்றால் அதிஷ்டான காரணம். அனைத்திற்கும் ஆதாரம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆதாரமாக இருப்பது தேவக சைத்தன்யம் என்பது அதிஷ்டான காரணம். இங்கே அதிஷ்டானம் என்றால் எல்லாமே இவர் மீது தான் நடைபெறுகின்றது. நம்ம ஒரு பாம்பை பார்க்குறோம் தவறாக. அந்த பாம்புக்கு கயிறுன்னு ஒரு அதிஷ்டானம் இல்லை என்றால் நம்மால் பார்க்க முடியாது. அப்படி அனைத்து விதமான சிருஷ்டிகளுக்கும் அதிஷ்டான காரணமாக, சைத்தன்ய சொரூபமாக அதிஷ்டான காரணமாக இருந்து கொண்டிருப்பவர் மீது இவைகளெல்லாம் நடைபெறுகின்றது. பிறகு நமக்கு சாய்ஸ் இல்லாமல், தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் கர்ம வினையினால்தான் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றோம். சுகமான ரூபங்களையும் துக்கமான ரூபங்களையும் கனவில் நாம் பார்க்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது. உதேவ ஸ்திரீபிகி சக மோதமானக. மோதமானகன மகிழ்ச்சி அடைகின்றான். இங்கே இவ என்ற சொல் இருக்கு. உத இவ. இவ என்றால் இதெல்லாம் வெறும் தோற்றம், மித்தியாத்துவத்தை குறிக்கின்றது. ஏன்னா வாசனையினால் தோன்றியதனால் இதெல்லாம் மித்தியா. மித்தியாவான பொருள்களை கொண்டு மோதமானக மகிழ்ச்சி அடைகின்றான். அதாவது விருப்பமான பொருளை படைத்து. அதற்கு இங்கே உதாகரணமாக ஸ்திரீபிகி சக, அவன் விருப்பமான ஒரு பெண்ணை நினைக்கின்றான். அல்லது இந்த இடத்துல எதெல்லாம் ஒருத்தன் விரும்புகின்றானோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு என்ன செய்கின்றான்? ஜக்ஷத் உதேவாபி. ஜக்ஷத்னா சிரித்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு அவன் வாழ்கின்றான். பிறகு என்ன செய்கின்றான்? பயானி பஷ்யன். இவனே என்ன பண்ணுறான்? பயானி. பயானினா பயத்தை கொடுக்கின்ற, துக்கத்தை கொடுக்கின்ற பொருள்களையும் உருவாக்கி அதையும் பார்த்து கொண்டு இருக்கின்றான். இது எதை குறிக்கின்றதுனா பாப வசாத். பாப கர்மம் வெளிப்படும் பொழுது சிரித்து கொண்டிருப்பவன் பயப்படுகின்றான், துயரப்படுகின்றான். இவ்விதம் சொப்பனத்துக்கு ஆதாரம் தேவக சைத்தன்ய சொரூபம். அதற்கு நிமித்த உபாதான காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே சொப்பனமும் கூட நம்முடைய சாய்ஸ் அல்ல. நம்முடைய சாய்ஸ் அல்ல அப்படின்னா எல்லாமே நம்முடைய சாய்ஸினுடைய விளைவு தான். பட் நாம் என்ன பண்ணி வச்சோமோ அதனுடைய விளை. ஜாகிரத அவஸ்தையில் எதை பார்த்து எந்த சம்ஸ்காரத்தை கொடுத்து வச்சிருக்கிறோமோ அதனுடைய விளைவாக சொப்பனம் வருகின்றது. இனி இந்த சொப்பன சம்பந்தமான விசாரமும் ஸ்வயம் ஜோதி சம்பந்தமான விசாரமும் அடுத்த மந்திரத்தில் முடிவு செய்யப்படுகின்றது. 14வது மந்திரம். ஆராமம் அஸ்ய பஷ்யந்தி நதம் பஷ்யந்தி கஷ்சன இதி
தம் ந ஆயதம் போதயேத் இத்யாஹுஹோ துர்பிஷஜ்யம் ஹ அஸ்மை பவதி யமேஷ ந பிரதிபத்யதே அதோ கலு ஆகுகோ ஜாகரித தேசக ஏவ அஸ்ய ஏஷ இதி யானிஹேவ ஜாக்ரத் பஷ்யதி தானி சுப்த இதி அத்ர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிர்பவதி சோகம் பகவதே சஹஸ்ரம் ததாமி அத ஊர்த்வம் விமோக்ஷாய ப்ரூஹீதி. முதல் வரியில் மந்திரமானது முடிவடைகின்றது. மந்திரம் என்றால் சொப்பனத்தை பற்றிய சில ரிக் மந்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த மந்திரம் முடிவடைகின்றது. அப்படி முடிவடையும் பொழுது ஸ்ருதியானது இவ்விதம் நம்மை பார்த்து வருத்தப்படுகின்றது அல்லது ஆக்ரோஷம் செய்கின்றதாம். இப்போ இந்த வாக்கியம் ஸ்ருதியினுடைய ஆக்ரோஷம். ஆக்ரோஷம் என்றால் ஒருவன் யாராவது ஒருவனை நம்ம பார்க்கிறோம், அவன் அவனையே அழித்து கொண்டிருக்கின்றான். அப்போ அவனை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? ஐயோ பாவம், அவன் அவனையே அழித்து கொள்கின்றானேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். இந்த ஐயோ பாவம்ங்கிறது நமக்கு ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் ஐயோ பாவம்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்ருதி நம்மை பார்த்து சொல்கின்றதான் அப்படின்னு சங்கரர் இங்கே எழுதுகிறார். ஸ்ருதேகே அனுக்ரோஷக ஆக்ரோஷகன்னு சொல்கிறார். நம்மைய பார்த்து ஸ்ருதி ஐயோ பரிதாபம்னு புலம்புகின்றது. என்ன புலம்புகிறதாம்? ஆராமம் அஸ்ய பஷ்யந்தி நதம் பஷ்யதி கஷ்சன இதி. இதிங்கிறது இந்த கொட்டேஷன் முடிவடைகின்றது. இப்போ இந்த வாக்கியம் நம்மைய பார்த்து ஸ்ருதி சொல்லுதான். அஸ்ய என்றால் இந்த ஆத்மாவின் உடைய, ஆராமம் பஷ்யந்தி அதாவது நம்மைய பார்த்து ஸ்ருதியானது உபனிஷத் என்ன சொல்லுதான்? ஜனாகா, இந்த மனிதர்களெல்லாம், இங்கே பஷ்யந்திங்கிறதுக்கு சப்ஜெக்ட் ஜனாகா, மனிதர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அதாவது பார்த்து அனுபவிச்சிட்ருக்காங்க. எதைனா ஆராமம். ஆராமம் என்றால் விளையாட்டு களம். நம்ம பிளே கிரவுண்டுக்கு பேர் ஆராமம் அல்லது விலாசம். ஆராமம். இங்கு இந்த உலகமே பொய்யான ஒரு விளையாட்டு களம். ஒரு பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாவே அதற்குள்ளே எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வந்துடும். அதனால் கிரவுண்டில் நிற்காதன்னு சொல்லுவாங்க, வெளியே தள்ளி நில்லு, அந்த கோர்ட்டில் நிற்காதன்னு சொல்லுவார். ஏன்னா கோர்ட்டுன்னு வந்தாவே அதுக்குள்ளே எத்தனையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படி இந்த உலகமே உண்மையிலேயே நம்மால் கற்பனை செய்யப்பட்ட ஒரு நியதியுடன் நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாருமே எல்லா ஜீவர்களும் என்ன செய்கிறார்களா? இந்த பொய்யாக உருவாக்கப்பட்ட இந்த பொய்யைத்தான் பார்க்கின்றார்கள். யாருமே உண்மையை பார்ப்பதில்லை. இப்போ ஆராமம் என்றால் சொப்பனத்தில் எப்படி ஒரு பொய்யான உலகம் உருவாக்கப்பட்டுள்ளதோ அந்த பொய்யான உலகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜாகிரத்துக்கும் பொருந்துகிறது. ஆகவே இங்கு ஆராமங்கிற இடத்துல சொப்பன நிர்மித லோகம்,
சொப்பனத்தினால ஒரு லோகத்தை நம்ம உருவாக்குனா அது எப்படின்னா அது பொய்யா இருக்கு. அப்படி இந்த உலகமே பொய்யைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த இடத்துல ஆராமம்னா கோர்ட்டுன்னு அர்த்தம், விளையாட்டு களம்ங்கிறது அந்த டிக்ஷனரி அர்த்தம். ஆனால் அந்த பொருள் இங்கே சொல்லப்படவில்லை. இறுதியில் இங்கே ஆராமங்கிறதுக்கு என்ன பொருள்னா பொய்யானதை, அதுதான் கடைசி அர்த்தம். பொய்யானதை தான் இந்த ஜனாகா பஷ்யந்தி, ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த பொய்யுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா சொப்பனத்தில் உருவாக்கப்பட்ட உலகம். சொப்பனத்தில் உருவாக்கப்பட்ட உலகத்தை பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தால் என்ன செய்வது? அதே போல தான் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் பார்க்கின்றார்கள். இதை யார் செய்தார்கள்னா ஆத்மனக, தேவகன்னு முன் சொன்னது போல அந்த தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த பொய்யான உலகத்தை தான் இந்த உலகம் பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலகம் எதை பார்க்கவில்லை? தம் ந பஷ்யதி கஷ்டன, கஷ்டன யாரும், தம் அந்த தேவனை, ஆத்மாவை, ந பஷ்யதி பார்ப்பதில்லை. இங்கே தம்ங்கிறது ஆத்மாவை குறிக்கின்றது. உடனே சிங்குலருக்கு வந்தாச்சு. கஷ்டன யாரும், வெரி ரேர் பீப்புள் தான் பார்க்குறாங்க. யாருமே உண்மையை பார்ப்பதில்லை, எல்லாமே பொய்யைத்தான் பார்க்கின்றார்கள். இது தத்துவத்தில் மட்டுமல்ல. நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தையில் இருக்கிற சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவங்க குறைவு. எப்போ வாயை திறந்து பேசினாலும் தவறாக தான் புரிந்து கொள்கிறார்கள், பொய்யைத்தான் பார்க்கின்றார்கள். அதே போல் இந்த உலகத்தில் உண்மையை பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. தமிழில் சொல்லுவாங்க ஐயகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அணுக்ரோஷம், ஆக்ரோஷம்னா ஐயகோன்னு சொல்கிறது. ஐயகோ இந்த உலகம் பொய்யத்தான் பார்த்துட்ருக்கு, யாரும் உண்மையை பார்ப்பதில்லை. இது ஸ்ருதியினுடைய வாக்கியமாக. சொப்பனத்தை எல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு இந்த சொப்பனத்தை போல் இருக்கிற பொய்யத்தான் இந்த ஜனங்கள் பார்த்துட்ருக்காங்க, யாருமே உண்மையை பார்க்கவில்லை என்று இந்த சொப்பன விசாரம் முடிவடைகிறது. அதாவது 9வது மந்திரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த விசாரம். அத்திர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதின்னு சொல்லப்பட்டு சொப்பனத்தை நாம் திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொண்டு ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதி நிலைநாட்டப்பட்டது. நம்ம பார்த்தோம் சொப்பனத்தில் வேறு ஜோதிகள் இல்லை, ஆனால் அங்கே நம்ம ஜோதியை பார்க்குறோம், சைத்தன்ய ஸ்வரூபத்தை பார்க்குறோம். ஆகவே சைத்தன்யம் ஸ்வயம் ஜோதின்னு பார்த்தோம். அதுக்கு சில பூர்வபக்ஷமெல்லாம் வந்தது. அதையெல்லாம் நீக்கி இப்பொழுது அடுத்த பகுதியில் முடிவுரை வருகின்றது. ஏன்னா இனிமேல் நம்ம பிரதானமாக சுஷுப்தி அவஸ்தையை எடுத்துக்கொண்டு பார்க்க போகிறோம். பிறகு ஆத்ம விசாரமும் பண்ண போகிறோம். பிறகு 3 அவஸ்தையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக சொப்பனத்தை எடுத்துட்டு செய்கிற விசாரமானது இந்த மந்திரத்துடன் முடிவடைய இருக்கின்றது. அப்படி முடிவடையும் பொழுது மீண்டும் உபனிஷத் அடுத்த பகுதியில் நமக்கு ஒரு அட்வைஸ், ஒரு வேல்யூ ஒன்று நமக்கு உபதேசம் செய்கின்றது. அதாவது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சிறிய பண்பு, அதை கூறி பிறகு எப்படி இந்த உலகம் பொய்யை பற்றி இருக்கின்றார்கள்னு சொல்லி மீண்டும் ஒரு அணுக்ரோஷந்தான். அதாவது உபனிஷத்து இப்படியெல்லாம் தவறாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி பிறகு அத்திராயம் ஸ்வயம் ஜோதிகின்னு முடிவுரை செய்கின்றது. அதாவது ஸ்வயம் ஜோதி பிராமணத்தில் இனியும் பல மந்திரங்கள் இருக்கின்றது ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதியை விளக்க. ஆனால் குறிப்பாக சொப்பனத்தை எடுத்துக்கொண்டு நாம் செஞ்ச விசாரம் இதனுடன் முடிவடைய இருக்கின்றது. இனி அடுத்த பகுதியில் நமக்கு ஒரு வேல்யூ, ஒரு பண்பை உபனிஷத் இங்கு போதிக்கின்றது. என்ன பண்பு என்றால், ஒருவன் உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது, ஒருத்தன் ஆழ்ந்து உறங்கி கொண்டு இருக்கின்றான், அவனை போய் உடனடியாக வேகமாக உறக்கத்திலிருந்து எழுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு வேல்யூ. இது ஒரு பண்பு, இது ஒரு பண்பாடுன்னு சொல்லலாம். சில பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பார்கள், என்ன செய்வார்கள், அவனை போய் அடித்து எழுப்பி டைம் என்னன்னு கேட்பார்கள். அதுக்கு இவருக்கு பார்த்துக்க தெரியாதா? அப்படி என்னன்னா இதுதான் வேல்யூ இல்லாதது. அப்படி உறங்கி கொண்டிருப்பவர்களை ஃபஸ்ட்டு அனாவசியமாக எழுப்பக்கூடாது. இதுக்கு சில விதிவிலக்கு இருக்குது. சில பேர் தூங்கிட்டே இருந்தால் எழுப்பித்தான் ஆகணும். சில பேர் நன்கு உழைக்கிறார்கள்,
அவர்கள் தமோ குணத்தில் இருப்பவர்கள் அல்ல, அவர்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்கள், சத்துவ குணத்தில் இருப்பவர்கள். ஏதோ ஒரு காரணத்தில் அசதியாக தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எழுப்பக்கூடாது, அது பாவம்னு சொல்லுவார்கள். இது ஒரு பண்பாடு, இது ஒரு வேல்யூ. ஆனால் இங்கே தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு உபனிஷத் சொல்லவில்லை, தூங்கி கொண்டிருப்பவர்களை உடனடியாக எழுப்பிவிடக்கூடாதான். சரி, அப்படி எழுப்புனா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் இந்த லோகத்தில் இல்லாமல் கனவுல வேற லோகத்தில் இருப்பார்களாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுடைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் வெளித்தோன்றி இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கிய நிலையில் இருக்கும். சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஒரு உலகத்தில் பார்த்துட்ருக்கோம். திடீர்னு அவர்களை நாம் எழுப்பினா அவர்களுடைய மனம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் ஏதாவது வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, எப்போ அவர்கள் எழுந்திருக்கணும், மெதுவாக அந்த சம்ஸ்காரங்களெல்லாம் டார்மெண்ட் அந்த நிலைக்கு போகணும். வெளிப்பட்ட சம்ஸ்காரங்களெல்லாம் உள்நிலைக்கு போகணும். அதெல்லாம் போய் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் மெதுவாகத்தான் அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். உடனடியாக யாரையும் எழுப்பக்கூடாது. அப்படி எழுப்பினால் அவர்களுக்கு மன ரீதியாக சில நோய் விடலாம். அந்த நோய் அவ்வளவு சுலபமாக குணப்படுத்த முடியாது. அதாவது ஃபிசிக்கல் பாடியில் ஒரு நோய் வந்ததுன்னா அதை குணப்படுத்துறது சுலபம், ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப டேஞ்சபிளாக இருக்குது. அதனால தான் மென்டல் ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணுறதே கஷ்டம். அதற்கு பிறகு அதில் ஒரு நோயின்னு வந்துட்டால் அதனுடைய க்யூரேஷன் லாங் டைம் எடுக்கும். ஆகவே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த இடத்துக்கு வரணுமா. ஏன்னா இந்திரியங்கள் சூக்ஷ்மமானது. அது காரண நிலையிலிருந்து உடனே அந்தந்த கோலகத்தை அடையணும். வாசனைகளெல்லாம் மீண்டும் அந்த சம்ஸ்கார நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்வதற்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தரை எழுப்பக்கூடாது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருந்தால் திடீர்னு அவரை எழுப்புனா எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் என்னன்னு தெரியாமல் தடுமாடுவார். யார் என்ன அப்படின்னு தடுமாடுவார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் மைண்ட் ஒன்று செட் ஆகலைன்னு அர்த்தம். அந்த சம்ஸ்காரங்களெல்லாம் போய் மீண்டும் இந்திரியங்களெல்லாம் அந்தந்த தேசத்துக்கு அவர் இந்த லோகத்திற்கு தயாராகவில்லை. ஆகவே அவ்விதம் செய்யக்கூடாது. ஈவன் கம்ப்யூட்டரையும் கூட கொஞ்சம் மெதுவாக தான் ஆஃப் பண்ணணும். நம்ம மற்ற ரேடியோ போல் டேப் ரெக்கார்டு போல் ஆஃப் பண்ணக்கூடாது. காரணம் என்ன, அதுலேயும் சில சம்ஸ்காரமெல்லாம் இருக்குது. அது அந்தந்த இடத்துல போய் உட்காரணுமல்ல. அதே போல் தான் நம்ம மைண்டு பயங்கரமான கம்ப்யூட்டர். அதுக்கு மெமரி இருக்குது, ரீசைக்கிள் பில் இருக்குது, எல்லாம் இருக்குது, குப்பை தொட்டி இருக்குது உள்ளே. அதனால் என்னன்னா ஒழுங்காக கவனமாக நம்ம மைண்டை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி உபனிஷத் ப்ராக்டிக்கல் அட்வைஸ் நமக்கு கொடுக்கின்றது. இது ஒரு வேல்யூ, ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். சென்சிட்டிவிட்டி, மனது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. தூங்கிட்டு இருக்கானா எழுப்பு அப்படின்னு சும்மா எழுப்பி விடக்கூடாது. அப்படி எழுப்பும்போது மெதுவாக தொட்டு தான் அவரை எழுப்ப வேண்டும். மந்திரத்திற்குள் சென்றால், தம் ந ஆயதம் போதயேத் இத்யாகுஹு. தம் என்றால் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டு இருப்பவனை. காடம் சுஷுப்தம் புருஷம். காட நித்ரான்னு சொல்வார்கள். காட நித்ரான்னா சவுண்டு ஸ்லீப்னு ஆங்கிலத்தில் சொல்வது போல நன்கு உறங்கிக் கொண்டிருப்பவனை. ஆயத்தம் என்றால் உடனடியாக, சகசா, அட் ஒன்ஸ், ஜடிதி. ந போதயேத், அவர்களை எழுப்பிவிடக்கூடாது. போதயேத்னா வேக்கிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இதி ஆகுகு, இவ்விதம் கூறுகின்றார்கள். யார் அப்படிங்கிறத சங்கராச்சாரியார் சப்ளை பண்ணுறார். இப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா பிஷஜக. பிஷஜக அப்படின்னா வைத்தியக, டாக்டர்ஸ் அப்படி சொல்கிறார்களாம். அதாவது உடல் மனதை பற்றி வருகின்ற நோயை சரி பண்ணுகின்ற டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு மனிதனையும் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருப்பவனை உடனடியாக எழுப்பிவிடக்கூடாது. சரி, எழுப்புனா என்ன ஆகும்னா, துர்பிஷஜ்யம் ஹ அஸ்மை பவதி. அஸ்மை பவதினா அவனுக்கு இந்த மாதிரி ஆயிரும். என்ன மாதிரி? பிஷஜம் என்றால் ட்ரீட்மெண்ட்,
துர்பிஷஜம் என்றால் அவனை ட்ரீட் பண்ணுறது அதுக்கப்புறம் கஷ்டமாக. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுதுன்னு சொன்னால் ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். துர்பிஷஜம். முன்னெல்லாம் வெளியே ஏதாவது எனி ப்ராடக்ட் உருவாக்குனா அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் உடனே ஃபேக்ட்ரிஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். ரிப்பேர் ஆகாத வரைக்கும் ஆப்ஜெக்ட் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போட்டுறணும். கொஞ்சம் வருஷத்தில் ஹியூமன் பாடி அப்படி ஆயிரும். ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் வச்சிட்ருப்போம், ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போட்டுருவார்கள். காரணம் என்ன? ரிப்பேர்னு வந்துட்டால் அதை சரி பண்ணுறது கஷ்டம். அது ஒரிஜினலாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். இங்கே பிஷஜம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட். ஏதாவது தப்பாக போச்சுன்னா அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது கடினம். காரணம் என்ன என்றால் இது மனதை பாதிக்கின்ற விஷயம். பிஷஜம்ஹ அஸ்மை பவ ஏஷ ந பிரதிபத்தியதே. எம் தேசம் ஏஷக ந பிரதிபத்தியதே. அதாவது இவன் கனவுல என்ன பண்ணியிருக்கான், இவனுடைய இந்திரியங்களெல்லாம் அந்த கோலகத்திலிருந்து வித்ட்ரா பண்ணியாச்சு, எடுக்கப்பட்டாச்சு. மீண்டும் இவன் அந்தந்த கோலகத்திற்குள் அவன் சேர மாட்டான். ஏன்னா இந்திரியங்கள் கண்ணை பார்க்கிற சக்தி இப்போ கண்ணுங்கிற கோலகத்தில் இருக்காது. அது டார்மெண்ட் நிலைக்கு போயிடும் எப்பொழுது? கனவுல. அதனால தான் சில பேர் கண்ணை திறந்துட்டு தூங்கி கொண்டு இருப்பார்கள். கண்ணை திறந்துட்டு தூங்குபவர்களுக்கு பார்க்கிற சக்தி இருந்தால், கண்ணிலேயே இருந்தால் அவங்க பார்க்கணும். ஏன் பார்க்கறது இல்லை கண்ணை திறந்திருந்தாலும்? காரணம், பார்க்கும் சக்தி கோலகத்திலிருந்து வெளியே போயாச்சு. காதை திறந்துட்டு தான் தூங்க முடியும், அதுக்கு பகவான் மூடி வைக்கல. ஆனாலும் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்கும் சக்தி ஒடுங்கிய நிலைக்கு சென்றாச்சு. அப்போ தூங்கி வரும்பொழுது அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த கோலகத்தில் அமர வேண்டும். பிறகு சம்ஸ்காரங்கள் எல்லாம் மீண்டும் ஒடுங்கிய நிலைக்கு செல்ல வேண்டும். அது நடந்து விடாமல் போகலாம். எம் அப்படிங்கிறது இந்திரிய தேசம். ஏஷக ந பிரதிபத்தியதே. அவன் உறக்கத்திலிருந்து திடீரென்று எழுந்தால் அந்தந்த இந்திரிய தேசத்தை அவன் அடைய மாட்டான். ஆகவே இங்கே என்ன வேல்யூ அப்படின்னா, உறங்குபவர்களை உண்மையில் எழுப்பக்கூடாது. ஏன்னா சில சமயங்களில் குவான்டிட்டி விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா அது 4 மணி நேரம் தூங்குறதுக்கு சமம். ஸோ அப்படி ஒருவர் நன்கு ஓய்வெடுத்துட்டு இருக்கும் பொழுது அதை நாம் கெடுக்கக்கூடாது. அது ஒரு வேல்யூ. இங்கு சொல்கிற வேல்யூ அவர்களை அப்படி அவசரமாக எழுப்ப வேண்டியது இருந்ததுன்னு சொன்னால் மெதுவாக எழுப்பிவிட வேண்டும். இனி அடுத்த பகுதி உபனிஷத்தை சாதாரண மக்களினுடைய தவறான கருத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படியெல்லாம் தப்பாக நினைக்கிறார்கள் என்று நமக்கு சொல்கிறது. நம்ம சொல்கிறோமல்ல, யாராவது ஒரு தப்பான கருத்தோடு இருந்தால் இவன் இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்ருக்கான்னு நம்ம சொல்கிறது போல உபனிஷத் நம்மிடம் சொல்கின்றது. இதற்கான பதிலையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பூர்வபக்ஷத்தை எடுத்து நம்ம விசாரம் பண்ணிட்டோம். அந்த பூர்வபக்ஷத்தை இங்கு உபனிஷத் இப்படியெல்லாம் தவறாக நினைத்துள்ளார்கள் என்று சொல்லி முடிவுரை செய்கிறது. என்ன தவறான கருத்து? நம்ம பார்த்த கருத்து தான். அதாவது சுஷுப்தி என்பது ஆழ்ந்த உறக்கம். அந்த சுஷுப்தியிலிருந்து நம்ம சொப்பனத்துக்கு வர்றோம். இந்த சொப்பனம் அப்படிங்கிறது தனி அவஸ்தையா அல்லது ஜாகிரத அவஸ்தையினுடைய ஒரு அங்கமா? பூர்வபக்ஷியை ஒத்துக்கிறா சுஷுப்திங்கிறது ஜாகிரத அவஸ்தையிலிருந்து வேறானது. காரணம் என்ன? சுஷுப்தியில் ஒன்றுமே தெரியவில்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்கு. ஆனால் சொப்பனம் என்று நாம் வரும் பொழுது அந்த சொப்பனமும் ஜாகிரத அவஸ்தையை போல தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் ஜாகிரத அவஸ்தையில் எதை பார்த்தோமோ அதைத்தான் நாம் மீண்டும் சொப்பனத்தில் பார்க்கிறோம். ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சொப்பனம்ங்கிறது ஜாகிரத அவஸ்தையினுடைய ஏக தேசம், எ பார்ட், அங்கம். இப்படி சொல்வதிலிருந்து ஆகவே ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற அதே இந்திரியங்கள் அதே ஜோதி இருக்கிறதுனால ஆத்மா ஸ்வயம் ஜோதி அல்ல. அது ஒரு கருத்து. பிறகு நம்ம சொப்பனத்தை மித்யாவுக்கு உதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். சொப்பனமும் ஜாகிரத்தினுடைய ஏகதேசம்னு சொன்னால் அந்த சொப்பனத்தை நம்ம மித்யாவுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது. காரணம் என்ன? அதுவும் ஜாகிரத்தினுடைய ஒரு அங்கம்தானே.
என்ற இந்த இரண்டுக்காக சில பூர்வபக்ஷிகள் என்ன நினைக்கிறார்கள், சொப்பனமும் ஜாகிரத்தினுடைய ஒரு பகுதி. இதற்கு நம்ம பதில் பார்த்துட்டோம். என்ன பதில் நம்ம பார்த்திருந்தோம், சொப்பனம் வாசனாமயம். எது வாசனையில் இருக்கோ ஈவன் ஜாகிரத அவஸ்தையிலேயே அதை மித்தியான்னு பூர்வபக்ஷியும் ஒத்துருக்கான். கயிற்றை பார்த்துட்டு பாம்பை பார்க்குறோம், அந்த பாம்பு வாசனையினால் தோற்றுவிக்கப்பட்டது, அதனால் அவன் அது பொய்ன்னு ஒத்துக்கிறான். அதே போல் சொப்பனமும் வாசனையினால் தோற்றுவிக்கப்பட்டதனால் அது பொய் தான் என்று சொப்பனம் ஜாகிரத்திலிருந்து பின்னம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். உபனிஷத் இந்த இடத்துல பதிலெல்லாம் சொல்லவில்லை, அது ஏற்கனவே கூறியாச்சு. இந்த இடத்துல இப்படியெல்லாம் தப்பாக நினைக்கிறார்கள்னு சொல்லி அது தவறு என்று சொல்லி பிறகு முடிவுரை செய்கின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், அதோ கலு ஆகுகு. ஆகுகு, இந்த அதோ கலு அப்படிங்கிறது உபனிஷத்தினுடைய அந்த ஆக்ரோஷத்தை குறிக்கின்றது. ஐயோஹோன்னு நம்ம சொல்லுவோமே, அதுபோல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஸ்வரம் இழுக்கிறது. சில சமயம் நம்ம வாயில் அப்படியே இழுத்து சொல்லுவோம் ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே அதோ கலு, ஐயையோ இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். என்னவா, ஆகுகு கூறுகிறார்கள். இந்த இடத்துல ஆகுகுங்கிறதுக்கு சப்ஜெக்ட் அஜ்ஞாகா, அஜ்ஞானிகள். அஜ்ஞானிகள் இவ்விதம் கூறுகிறார்கள். என்ன சொல்கிறாங்களாம், ஜாகரித தேசக ஏவ அஸ்ய ஏஷக இதி. அஸ்ய இந்த ஆத்மாவுக்கு ஏஷக இந்த சொப்பனமானது ஜாகரித தேசக, ஜாகிரத்தினுடைய ஒரு பகுதி தான். இதை சொப்பனம்ங்கிறத தனி அவஸ்தையாக கவுண்ட் பண்ண வேண்டாம், ஜாகிரத அவஸ்தையினுடைய ஒரு அங்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாகிரத தேசகன எ பார்ட் ஆஃப் ஜாகிரத அவஸ்தா. அதற்கு இவர்கள் ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன், அது அப்படி அவர்கள் சொல்கிறாங்களாம். என்னவா, யானி ஏவ ஜாகிரத் பஷ்யதி, எதை இவன் ஜாகிரத்தில் பார்த்திருக்கிறானோ தானி சுப்தக இதி, அதைத்தான் இங்கு சுப்தகன்னா கனவு காண்பவன், அதைத்தான் தூங்கியவனும் கனவில் காண்கின்றான். ஜாகிரத்தில் எதை பார்த்தானோ அதைத்தான் இவன் கனவுலையும் காண்கின்றான். ஆகவே சொப்பனம் என்பது ஜாகிரத அவஸ்தையினுடைய ஏக தேசம். இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நெகேட் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது இவனோட ஜாகிரத்தை ஒன்றுமே பார்க்கலை, ஆனால் கனவு வருதுன்னு பார்த்தோம். மரண காலத்திலையும் இவன் கனவு இந்த ஜென்மத்திற்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பார்க்கிறானெல்லாம் நம்ம பார்த்து நிலைநாட்டிட்டோம். ஜாகிரத்தினுடைய ஒரு பார்ட்டு சொப்பனம் அல்லன்னு சொல்லி. அதெல்லாம் தெரியாமல் இவன் என்ன சொல்கிறான், ஜாகிரத்தினுடைய ஒரு பகுதி தான். இப்போ இதோடு ஸ்ருதியினுடைய அனுக்ரோஷம் முடிவடைகிறது. அதாவது ஸ்ருதி இப்படியெல்லாம் தப்பாக சொல்கிறார்கள், எல்லாமே பொய்யத்தான் பார்க்கிறார்கள், யாரும் உண்மையை பார்ப்பதில்லை என்று ஸ்ருதியினுடைய புலம்பல். இப்போ ஸ்ருதியே புலம்புது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு ஃபேக்ட். ஸ்ருதிக்கு என்ன கஷ்டம் இருக்குது புலம்புறதுக்கு, இதுதான் ஸ்திதி அப்படின்னு சொல்லி பிறகு முடிவுரை. அத்ர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிர் பவதி. இதெல்லாம் தப்பு. காரணம், அத்ர அயம் புருஷக, இந்த சொப்ன அவஸ்தையில் இந்த புருஷன் ஸ்வயம் ஜோதிஹி பவதி, இவன்தான் ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்றான். இப்போ இத்துடன் இந்த பகுதி முடிவடையும் பொழுது இனி சோகம் பகவதே சகஸ்ரம் ததாமி அத ஊர்துவம் விமோக்ஷாய ப்ரூஹி இதி. இப்போ ஜனகர் யாக்ஞவல்யருக்கு நான் 1000 பசுக்களை தருகின்றேன், ஒவ்வொரு பசுவிலையும் கோல்டு காயின். சோகம் பகவதே, பகவானான உங்களுக்கு 1000 தருகின்றேன், இதற்கு மேலும் மோட்சத்தின் பொருட்டு உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். இப்போ இந்த பகுதியினுடைய ஸ்வயம்ஜோதி பிராமணத்தினுடைய கடைசியிலும் ஏற்கனவே பார்த்தது போல ஜனகர் அபயம் பிரம்மன் உபதேசம் பண்ணினதுக்கப்புறம், இதனுடைய கடைசி மந்திரத்தில் பிரம்மன் அபயம்னு சொன்னதுக்கப்புறம் விதேகான் தாஸ்யாமி, நான் இந்த விதேகத்தையே கொடுக்குறேன், என்னையே தாசனாக கொடுக்குறேன்னு சொல்லுவார். இப்போ அது வரைக்கும் இடையில இந்த மாதிரி 1000 சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் நமக்கு வருது. முன்ன சகுண பிரம்மத்தை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது 1000 சொல்லிகிட்டு இருந்தார்.
நிர்குண பிரம்மத்தை உபதேசித்த உடனே அதை புரிஞ்சிட்டு நான் விதேகத்தையே தருகின்றேன்னு சொன்னார். ஆனால் ஏற்கனவே இங்கே நிர்குண பிரம்ம உபதேசம் வந்தாச்சே, அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏன் 1000 தர்றார் அப்படின்னா, அதற்கு ஒரு விளக்க ஆசிரியர் நல்லா சொல்கிறார். நிர்குண பிரம்மத்தை உபதேசத்தாலும் இவருக்கு அது புரியலையே. இப்போ உபதேசம் செய்திருந்தாலும் இவர் எவ்வளவு தூரம் கொடுப்பார் அப்படிங்கிறது இவர் எவ்வளவு பயன் அடைந்துள்ளார் என்பதை பொறுத்து. ஆகவே நிர்குண பிரம்ம தத்துவத்தை இவர் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அது சொல்லப்பட்டிருந்த போதிலும் அத ஊர்துவம் விமோக்ஷாய புரோஹி, மேலும் மோட்சத்திற்காக உபதேசம் செய்யுங்கள்னு சொல்கிறார். இப்போ ஏற்கனவே தியாயதி இவ லேலாயதி இவன்னு சொல்லி ஆத்மாதான் ஸ்வயம் ஜோதின்னு சொல்லியாச்சு. சொன்னதற்கு பிறகு மோட்சத்திற்காக மீண்டும் உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னால் நாம் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவரைக்கும் பூர்ணமான உபதேசம் வரல, ஆகவே நான் புரிந்து கொள்ளவில்லை, இதற்கு மேலும் என்னை சொல்லுங்க அப்படின்னா டீச்சிங்கில் பாக்கி இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். உண்மையிலேயே சில சமயங்களில் இப்போ பஞ்ச கோஷத்தை பற்றி விசாரம் பண்ணும்போது நம்ம மனோமய கோஷம் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா அங்கே உபதேசத்திலேயே மீதி இருக்குது. ஏன்னா இனியும் 2 கோஷத்தை நீக்க வேண்டியது இருக்குது. ஆனால் சில சமயங்களில் தத்துவமசிங்கிற உபதேசத்தை முடித்ததற்கு பிறகும் டீச்சிங் பார்ட் ஓவர், சிஷ்யன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த டீச்சிங்கை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆகவே அப்போ எப்படி ரிப்பீட் பண்ணணும், அதையவே திரும்ப படினா இவன் ஜபம் மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் என்ன பண்ணுறது, வேறு ஒரு அவஸ்தைக்கு போய் வேறு ஒரு விதத்தில் அதே உபதேசத்தை திரும்ப செய்ய வேண்டியது இருக்குது. அப்போது மீண்டும் மீண்டும் உபதேசம் 2 காரணத்தில் இருக்கலாம். ஒரு லென்த்தி டீச்சிங் 2 காரணத்தில் இருக்கலாம். ஒன்று, அந்த டீச்சிங்கே மெதுவாக படிப்படியாக போய் முடிவடையலாம். அல்லது இடையிலேயே முடிவடைந்தாலும் சிஷ்யன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் மீண்டும் அதே கருத்து வேறு வேறு உதாகரணங்கள் மூலமாக உபதேசிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் நிர்குண பிரம்மனை பற்றி ஏற்கனவே உபதேசம் வந்திருந்தாலும் ஜனகருக்கு முழுமையாக புரியவில்லை. ஆகவே எனக்கு மேலும் உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இனிமேல் வர்ற கருத்து புதிதான கருத்தல்ல, அதே நிர்குண ஆத்மா ஸ்வயம் ஜோதி ஆத்மா வேறு கோணங்களில் இனி விளக்கப்பட இருக்கின்றது. இனி நம்ம அடுத்த மந்திரத்திற்கு செல்வோம். இத்துடன் சொப்பன சம்பந்தமான முக்கிய விசாரம் முடிவடைகிறது. இனி மற்ற அவஸ்தைகளை சேர்த்து பார்க்க இருக்கின்றோம். 15வது மந்திரம். சவா ஏஷக ஏதஸ்மின் சம்பிரசாதே ரத்வா சரித்வா திருஷ்ட்வைவ புண்ணியம் ச பாபம் ச புனః பிரதிஞாயம் பிரதியோனி ஆத்ரவதி ஸ்வப்னாய ஏவ சயத்தத்ர கிஞ்சித் பஷ்யதி அனன்வாகதஸ்தேன பவதி அசங்கோஹி அயம் புருஷ இதி ஏவமேவ ஏதத் யாக்ஞவல்க்ய சோகம் பகவதே சஹஸ்ரம் ததாமி அத ஊர்த்வம் விமோக்ஷாயைவ ப்ரூஹீதி. 15வது மந்திரத்திலிருந்து 17வது மந்திரம் வரை
15, 16, 17 இந்த 3 மந்திரங்களில் அவஸ்தாத்ரய விசாரம் நடைபெற இருக்கின்றது. எல்லாம் சுலபமான மந்திரங்கள் தான். அதாவது ஒரு கருத்தை முக்கியமாக வலியுறுத்த மீண்டும் 3 அவஸ்தைகளையும் எடுத்துக்கொண்டு விசாரம். அதற்கு பிறகு நம்ம சுஷுப்தி விசாரத்தை ஆழ்ந்து பார்க்க போகின்றோம். இப்போ இந்த இடத்துல 3 அவஸ்தைகளையும் எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யப்பட்டு ஒரு முக்கியமான கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. என்ன முக்கியமான கருத்து என்றால் அசங்கத்துவம், ஆத்மனக அசங்கத்துவம். ஆத்மா அசங்கக என்ற கருத்து தான் இந்த அவஸ்தாத்ரயத்தினுடைய முக்கியமான மைய கருத்து. அதாவது ஒரு கருத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உபனிஷத் இந்த 3 மந்திரங்களை எடுத்து கொள்கின்றது. இது ரொம்ப முக்கியம்னு பல முறை பார்த்துருக்கோம். நம்முடைய அனைத்து சம்சாரங்களுக்கும் காரணம் சங்கம், சங்க தோஷம். அந்த சங்கம்ங்கிறது எப்பொழுது இல்லையோ, அசங்கம் எப்பொழுது விடுகிறதோ அப்பொழுது அது மோக்ஷம். ஆகவே இது ஆத்மாவினுடைய அசங்க ஸ்வரூபம். பிறகு இத்துடன் வேறு சில கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அசங்கம் என்று சொல்லும் பொழுது எதிலிருந்து என்ற கேள்வி வரும்பொழுது இந்த இடத்துல சங்கரர் குறிப்பாக கர்ம அசம்பத்துவம் என்று சொல்றார். கர்மத்திலிருந்து அசங்கம் என்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். எதிலிருந்து வேண்டுமானாலும் அசங்கம்னா எதெல்லாம் எனக்கு புறம்பா இருக்கோ அதிலிருந்து. இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஒரே வார்த்தை அனாத்மா. ஆத்மாவுக்கு புறம்பா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அனாத்மாங்கிற வார்த்தையில் போட்டுடுறோம். அந்த அனாத்மாவிலிருந்து நான் தொடாதவன், சம்பந்தம் அற்றவன். எந்த அனாத்மாவோடும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுவே போதும். இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அனாத்மாவை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அதிலிருந்தேன்னு சொல்கிறது. பொதுவாக அனாத்மா என்ன துன்பப்படுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அனாத்மாவில் இருக்கிற ஒரு விசேஷம் நம்மைய துயரப்படுத்தும். அப்போ நம்ம துயரத்துக்கு என்ன காரணம்னா நம்ம ஜென்ரலைஸ் பண்ண மாட்டோம், அனாத்மான்னு சொல்ல மாட்டோம். அந்த விசேஷமான ஒரு அனாத்மாவை சொல்லி இதனால துயரம்னு சொல்லுவோம். அப்படி இங்கு கர்மத்திலிருந்து அசம்பத்துவம் இங்கு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 7வது மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது? இவன் சரீர அபிமானம் வச்சு அதனால இவன் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான். இவன் எப்பொழுது சரீர அபிமானத்தை விடுறானோ அப்பொழுது மிருத்யோ ரூபாணி அதிக்ராமதின்னு சொல்லப்பட்டது. மிருத்யுவினுடைய ரூபங்களை இவன் தாண்டி செல்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல ரூபம் என்றால் காரிய கரணம் அப்படின்னு பொருள் பார்த்துருக்கோம். அதாவது நம்முடைய இந்திரியங்கள் கரணம். ஒரு கர்த்தாவுக்கு கர்மம் பண்ண என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதெல்லாம் ரூபம். அந்த கரணங்களை எல்லாம் இவன் கடந்து போகின்றான்னு சொல்லப்பட்டது. அப்போ சங்கரர் ஒரு கேள்வி கேட்குறார், இவன் மிருத்யுவினுடைய ரூபத்தை தான் கடந்திருக்கிறானே தவிர மிருத்யுவை கடக்கவில்லையா? அதாவது காரணம் காரியம்னு 2 இருக்கு. காரணத்திலிருந்து சம்டைம் நம்ம விடுபட்டிருக்க மாட்டோம், காரியத்திலிருந்து விடுபட்டிருப்போம். இப்போ ஒருவருக்கு தலைவலின்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ மாத்திரை இருக்குது. அதை சாப்பிட்ட உடனே அந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுது? தலைவலி தெரியாமல் பண்ணிடுது. அப்போ நம்ம எதிலிருந்து விடுபட்டுட்டோம்? காரியத்திலிருந்து விடுபட்டுட்டோம். அந்த தலைவலிக்கு காரணமான அது பல்லுலையோ வேறு ஏதாவது இடத்துலையோ ஒரு தோஷம் இருந்தால் அந்த தோஷம் நீங்காத வரைக்கும் நமக்கு காரியத்திலிருந்து தான் விடுதலை கிடைச்சிருக்கே தவிர காரணத்திலிருந்து கிடைக்கல. இங்கே மிருத்யு அப்படிங்கிறது காரணம், மிருத்யுவினுடைய ரூபம்ங்கிறது காரியம். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? அந்த மிருத்யு கர்ம. அந்த கர்மத்திலிருந்தும் இவன் வெளிப்படுகின்றான். இவன் விடுதலை அடைகின்றான், சங்கமற்றவன். இங்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது என்றால், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், நம்மிடத்தில் கருவிகள் இருக்கும் பொழுது தான்
அந்த கருவிகளை பயன்படுத்தி கர்மம் பண்ணுறோம், கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். இப்போ ஜாகிரத அவஸ்தையில் நம்ம இடத்துல என்ன இருக்குது? இந்திரியங்கள் இருக்குது, கரணங்கள் எல்லாம் இருக்குது. உடனே என்ன பண்ணுறோம்? அந்த கரணத்தை பயன்படுத்தி ஒரு செயல்படுறோம். செயல்பட்ட உடனே அந்த செயலினுடைய பலனை அனுபவிக்கிறோம். இதுதான் நார்மலாக நடந்துட்டுருக்கு. நம்ம இடத்துல கரணமே இல்லை அப்படின்னா கர்மமே பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா ஒரு கர்மமும் பண்ண முடியாது. ஒரு கர்மமும் பண்ண முடியலன்னா சுக துக்கமெல்லாம் நமக்கு கிடையாது. இது ஒரு கருத்து. இரண்டாவது, ஒரு கர்த்தா ஒரு கர்மத்தை பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டிப்பாக பலனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறோம். ஒரு கர்த்தா ஒரு கர்மத்தை பண்ணிட்டான்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அந்த கர்மத்தினுடைய விளைவை அனுபவிச்சு தான் ஆகணும், எக்ஸப்ஷன் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆகவே சந்தேகம் வந்துடுது, நாம் சுஷுப்தி இது போன்ற அவஸ்தைகளில் கரணத்திலிருந்து தான் விடுபட்டிருக்கிறோமே தவிர கர்மத்திலிருந்து விடுபடவில்லை. ஆகவே மிருத்யு நம்மிடம் இருக்கத்தான் இருக்கின்றது. அப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுது இங்கே செய்கிற அவஸ்தாத்ரய விசாரத்தில் ஆத்மா கர்ம சம்பந்தமும் அற்றது என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், மீண்டும் நம்ம சொப்பன அவஸ்தைக்கு போகிறோம். இப்போ சொப்பனத்தில் ஒருத்தன் ஒரு கர்மத்தை பண்ணியிருக்கான். இது விளக்காசிரியர்களாக நம்மை தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படின்னா, ஏதோ ஒரு கர்மம் பண்ணியிருக்கான், அது பாபமோ புண்ணியமோ புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாப கர்மம்னு எடுத்துக்கிறோம். ஒருத்தனை அவன் கொலை பண்ணியிருக்கான், ஏதோ பண்ணியிருக்கான். இப்போ யார் கர்த்தா? சொப்பனத்தில் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அந்த கர்மத்தினுடைய விளைவை அவன் அனுபவிக்க வேணும். ஏன்னா ஒருத்தன் கர்மம் பண்ணுனா அந்த கர்த்தா கர்மத்தினுடைய விளைவை அனுபவிக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? திடீர்னு கர்ம பண்ணினதுக்கு பிறகு பலனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி விழிச்சிட்டான். விழிச்ச உடனே இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? நான் அந்த கர்மம் பண்ணியிருக்கேன், அந்த கர்மத்திற்காக பலனை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. கர்மந்தான் பண்ணியிருக்கானே தவிர பலன் இவனுக்கு வரவில்லை. காரணம் என்ன? இவன் விழித்து கொண்டான். அப்போ தைஜசனுடைய அனைத்து கர்மத்திற்கும் பலன் இல்லாமல் போயிடுது. ஏன்னா இவன் விழிச்சிட்டானே, விஸ்வன் ஆயிட்டானே. இது எதை குறிக்கின்றதுன்னா, இந்த திருஷ்டாந்தத்தில் கர்ம சம்பந்தம் விஸ்வனுக்கு கிடையாது. தைஜசன் பண்ண கர்மத்தோடு விஸ்வனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா தைஜசனே போனதற்கு பிறகு தைஜசன் அந்த கர்மத்தினுடைய பலன் அனுபவிக்கிறதுக்கு யார் இருக்கா? தைஜசன் ஒரு கர்மம் பண்ணியிருக்கான், அந்த கர்மத்துக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. எப்பொழுதுனா தைஜசன் இருக்கிற வரைக்கும். தைஜசனே போனதுக்கப்புறம் விஸ்வன் அதை அனுபவிக்க வேண்டித்ததில்லை. இனி விஸ்வனுக்கு வந்தால், இந்த விஸ்வம் கர்மம் பண்ணியிருக்கான். அவனுடைய தலையில் எத்தனையோ கர்மங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ அவனுக்கு எப்படி கர்மத்திலிருந்து விடுதலைன்னு சொன்னால், அவன் எப்பொழுது சாட்சி ஆகின்றானோ அப்பொழுது அவனுக்கு அனைத்து கர்மத்திலிருந்தும் விடுதலை. ஆகவே இந்த அவஸ்தாத்ரயத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த சாட்சி என்ற ஒருவன் 3 அவஸ்தைகளுக்குள்ளேயே 3 வேஷத்தோடு இருக்கின்றான். அவனுக்கு எந்த கர்மத்திடமும் சம்பந்தம் கிடையாது. இந்த அவஸ்தாத்ரயத்தில் நம்ம இதை தான் டிரைவ் பண்ணுறோம். அவனுக்கு எந்த கர்மத்தோடும் சம்பந்தம் கிடையாது. தைஜசனுக்கு அந்த கர்மம், பிராக்ஞனுக்கு அது, அதாவது அஜ்ஞானமோ ஆனந்தமோ. விஸ்வனுக்கு இந்த கர்மங்கள். ஆனால் சாட்சி என்கின்ற ஆத்மாவுக்கு அதுதான் இந்த 3க்குள்ளேயும் 3 வேஷத்தையும் போட்டிருக்கு. அந்த உண்மையான ஆத்மாவுக்கு எந்த கர்மத்துடனும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே கர்மத்தோட சம்பந்தம் இருந்தால் தான் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்க இவனுக்கு கரணம் தேவைப்படும். பிறகு அந்த கரணத்தில் இவன் கர்மம் பண்ணுவான். அப்போ கர்த்தாவாக இருக்கலாம் அல்லது போக்தாவாக இருக்கலாம். ஆகவே இவன் கர்த்தாவும் அல்ல, போக்தாவும் அல்ல. எந்த அவஸ்தையோடும் சம்பந்தம் இல்லை. எந்த அவஸ்தையில் செய்கிற கர்மத்திற்கும் இவன் பொறுப்பல்ல. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கேட்கக்கூடாத விஷயம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அதை உபதேசிட்டோம்னு வச்சுக்குவோமே. யார் வேதாந்தத்துக்கு முதல் கிளாஸ் வர்றாங்களோ, நீ விஸ்வனாக இருந்து என்ன பண்ணாலும் அவனுக்கு அதில் வரவே வராதுன்னு சொல்லிவிட்டு என்ன தோன்றிடும்? அப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாமே, என்ன நான் தான் அசங்க ஸ்வரூபமாச்சேன்னு நினச்சிருவோம்.
அது எப்பொழுதுனா நம்ம சாட்சியாக நிற்க முடிந்தால். ஆனால் நம்ம விஸ்வனில் போய் விழுந்துருவோம். ஆகவே இந்த சாட்சி என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுது கர்ம சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னு என்ன, இவன் மிருத்யுவினுடைய காரியமான இன்ஸ்ட்ருமெண்ட்லிருந்து மட்டும் விலகலை, அந்த கர்மத்திலிருந்தும் மிருத்யுவிடமிருந்தும் இவனுக்கு விடுதலை. காரணம் என்ன, இவனுடைய சொரூபம் இது என்று இங்கு 3 அவஸ்தைகள் சொல்லப்பட்டு, இவன் 3 அவஸ்தைகளுக்குள் சஞ்சரித்து வருகின்ற காரணத்தினால் இவன் 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவன். இந்த சொப்பன அவஸ்தைக்கு அப்பாற்பட்டவன்கிறது ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியுது. இங்கு ஜாகிரத அவஸ்தையும் சொப்பன அவஸ்தையை போல எடுத்துக்கொள்ளப்பட்டு இவன் ஜாகிரத அவஸ்தையும் கடந்து செல்கின்றான். ஆகவே ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற விஸ்வனுக்கு இருக்கிற பாப புண்ணியம் இவனுக்கு கிடையாது. ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற வஸ்துவோட இவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இவனுடைய அந்தக்கரணத்தோட இவனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்தக்கரணத்தில் இருக்கின்ற பாப புண்ணியத்துடனும் இவனுக்கு சம்பந்தம் இல்லை என்று இங்கு அவஸ்தாத்ரய விசாரத்தில் ஆத்மா கர்ம அசம்பந்தி, ஆத்மாங்கிற நான் எந்த கர்மத்தோடும் சம்பந்தப்பட்டவன் அல்ல. அப்படின்னா என்ன, எனக்கு பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அது எப்படி நிரூபிக்கப்படுதுன்னா, நான் எந்த அவஸ்தையையும் சார்ந்தவன் அல்ல. காரணம் என்ன, நான் இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளும் சென்று வருபவன். இந்த 3 அவஸ்தைகளுக்குள்ளும் நான் சென்று வருபவன்கிறது எதை குறிக்கிறது, 3 அவஸ்தைகளை நான் அனுபவிக்கிறதுனாலேயே நான் அதற்கு வேறானவன்கிறது குறிக்குது. ஃபிசிக்ஸ்லேயும் கூட என்ன சொல்வார்கள், 3 டைமென்ஷனை நம்ம பார்க்க முடியும்னு சொன்னால், அதாவது லென்த்து வித்து பிறகு டெப்த்து, இந்த 3 டைமென்ஷனையும் நம்மளால் பார்க்க முடியும்னா லாஜிக்கலாக நம்ம 4th டைமென்ஷனில் இருந்தாகணுமா. இந்த 3ல் ஏதாவது ஒரு டைமென்ஷனுக்குள்ளே இருந்தோம்னா 3ஐயும் பார்க்க முடியாதான். ஆனால் நம்ம 3ஐயும் பார்க்குறோம். அதாவது மேலே கீழேன்னு பார்க்குறோம். அதாவது லென்த் அண்ட் வித்தை பார்க்குறோம். அதே டெப்த்து நமக்கு தெரியுதுன்னா நம்ம 4th டைமென்ஷனில் இருந்து தான் ஆகணும். அதே போல் நாம் 3 அவஸ்தையும் அனுபவிக்கிறோம்னா கண்டிப்பாக 3க்கு அப்பாற்பட்டவர்களாகத்தான் இருந்தாகணும். நான் 3 அவஸ்தையும் அனுபவிப்பதனால் எனக்கு 3 அவஸ்தையிலும் இருக்கின்ற எந்த பொருளோடும் சம்பந்தம் இல்லை, கர்மத்துடனும் சம்பந்தம் இல்லை. அதுதான் இந்த அவஸ்தா விசாரத்தினுடைய சாராம்சம். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.